அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் நவம்பர் 20 முதல் டிசம்பர் 20, 2024 கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வாய் மூடி வெற்றி அண்டு தன லாபம் அடையும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன். வாய் மூடி வெற்றி அண்டு லாபம் அடையும் நேரம். இப்போ உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல்லேருந்து தெரிஞ்சிருக்கலாம், பேச்சு வழியாக தான் பிரச்சனை வரப்போகுது. வெற்றியை லாபம் வர்றதை உங்கள் பேச்சால் கெடுத்துக்க போகிறீங்க, அதை விரயமாக்கிக்க போகிறீங்க, நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அப்போ ஃபீல் பண்ணிக்கணும். ஏன் அது மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் 7.5 ஜென்ம சனியில் தான் இருக்கீங்க. லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்னாலும் அது அப்படி ஒரு மந்தத்தனம், சும்பேறி, லேட் பிக்கப்பு இப்படிலாம் ரொம்ப ஓவராக இருக்கும். அண்டு 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறப்ப இந்த மந்தத்தனம் சோம்பேறித்தனத்தை வச்சுட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, எதையாவது பேசி முறிவு பிரிவு சிக்கல்களை ஏற்படுத்திக்குவீங்க உங்கள் அறியாமையை வெளிப்படுத்தி. ஸோ அதனால தான் வாய் மூடின்ட்டேன். ஏன்னா ராகு கேது அந்த சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்துகிறார். உங்கள் பேச்சு வழியாக முறிவு பிரிவுகளெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆகும். அதில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னாக்க வம்பு. இந்த ராகுவும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பார். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப சனி பகவான் உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி மட்டுமல்ல, அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். இப்போ 12ஆம் இடத்ததிபதி 2ல் இருக்கிறப்ப வெட்டி பேச்சு வீண் பேச்சை பேசி விரயத்தை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி இருக்கிற தனத்தை அறியாமையால் வீண் பண்ணுறது, செலவழிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் வாய் மூடி அப்படின்ட்டேன். அண்டு புதன் 5, 8 கூடையவன் 10ல் உட்காந்துருக்கான். 5ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கிறப்ப சூப்பர், நினைத்ததை முடிப்பவன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா அதற்கு 4லேயும் உங்கள் சனி பகவான் தான் இருக்கார், லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர். அதனால் நினைத்ததை முடிக்கும் நேரம்னே சொல்லலாம். ஆனால் யார் கூட சேர்ந்திருக்கார்? சூரியனோட சேர்ந்திருக்கார். அப்போ மேலதிகாரிகள், தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் அரசியலில் பெரிய ஆளுங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும், அவங்களெல்லாம் பயன்படுத்திக்கணும். அப்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் மாதிரி பேசி சிக்கல் பண்ணிட்டீங்கன்னா வம்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அண்டு 5 கூடையவன் புதன் இருக்கிறது சூப்பராக இருக்குது. அங்கே நிபுணத்துவம் வெளிப்படும். உங்களை அறியாமல் பக்கவாக செய்வீங்க. நீடித்த நல்ல பங்குதாரர்கள், புத்திசாலித்தனமான பங்குதாரர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அதனால தான் வெற்றி அண்டு தன லாபம் அடையும் நேரம்ட்ட. அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் 11ஆம் இடத்துல இருக்கார். 4, 9 கூடையவர். அப்போ உங்கள் வித்தை திறமை மூலமாக பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும். ஆனால் நீங்கள் ஒரு அப்பாட்டக்கர் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு, பெரிய வித்தக்காரன்னு சொல்லிட்டு, பெரியவங்க மூத்தவர்கள் நல்ல புத்திசாலிகளை பகைத்து கொண்டால், அதனால தான் வாய் மூடின்ட்டேன். முறிவு பிரிவை இழப்பை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். லாபம் வந்ததும் கெட்டுரும். பெரிய அளவுக்கு லாபம் வர்ற மாதிரி இருந்ததை நம்ம கெடுத்துக்கிட்டோமே, இப்படி பேசி கெடுத்துக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். ஜாக்கிரதை. இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல 3/12/2024 வரைக்கும் இருப்பாருங்க. அதனால் கண்டிப்பாக சொத்து சேர்க்கை, சொந்த பந்தங்களால் நன்மை, பெரிய மனிதர்கள் ஆதரவு, அவங்க வழியாக பெரிய நன்மைகள், இதெல்லாம் கண்டிப்பாக சுக்கிரன் கொடுப்பார். பட் 3/12/2024 அப்புறம் அவர் 12ஆம் இடம் வரார். கவனம் தேவை. விரயமாயிடும். வந்த லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் வாய் மூடிட்டேன். அப்புறம் நீங்கள் 7.5 சனியில் தான் ஜென்ம சனியில் இருந்துட்டுருக்கீங்க. கவனம் வேண்டும். சனி பகவான்கிறது அப்படி ஒரு நீதிபதி போன்று.
நம்ம லக்னம், நம்ம ராசி, நம்ம ஆளுங்க அப்படின்லாம் விடமாட்டார். நம்ம ஆளுங்களை தான் நல்லா வச்சு செய்வார், நல்ல படுத்துவார். பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக நல்ல கஷ்டத்தை கொடுத்து உங்களை ஸ்புடம் போடுவார், நல்ல ஹீட் பண்ணி உங்களை சரி பண்ணுவார். அதனால் கண்டிப்பாக 3/12/2024 அப்புறம் கவனமாக இருங்க. ஒரு வகையில் அது ப்ளஸ் என்னென்னா, உங்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னா அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான். பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் தன்னை ஒரு பெரிய ஆள் மேட்டிமை குணம் இருக்கும், அது இல்லாமல் இருக்கும். இந்த கும்ப லக்னம், கும்பராசி அன்புள்ளங்களுக்கு எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும். நம்ம செய்கிறது வேறு ஆளுங்க அது வரைக்கும் செஞ்சுருக்கவே கூடாது. அப்படிலாம் அப்படியே டோட்டலாக செய்வாங்க. உங்களுக்கு அந்த ஜாதகம் ஒண்டி வெயிட்டாக இருந்துருச்சுன்னா சாதிச்சிருவீங்க. ஒரு பர்டிகுலர் துறையில் அழிக்க முடியாத இதை பதிவுகளை ஏற்படுத்திட்டு போவீங்க. அது கும்ப லக்னம், கும்பராசிக்கு உண்டு. நம்பர் 1 அப்படிங்கிற ஸ்டாட்டஸ்க்கு. ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி அது 11வது ராசி. அதனால் பேராசை அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலே அந்த நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு. ஆனால் 3/12/2024 அன்று அந்த 9ஆம் இடத்ததிபதி 12ல் வர்றப்ப வர்றதை தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அஸ்ட்ரோமைன் தரப்பு அன்புள்ளங்கள் மெடிடேட் பண்ணிக்கணுன்ட்டேன். பாதகாதிபதியாக உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி வரார். கடவுள் பக்தி நம்மளை விட அந்த சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க தான் சாதிக்க முடியும், பெரிய ஆளாக முடியும். 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், தட் இஸ் 20/11/2024 3/12/2024 வரைக்கும் 11ல் இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு வித்தை திறமையை காட்டி சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் வழியாலாம், பூர்வீக சொத்துக்கள் வழியாலாம் பெரிய அளவுக்கு லாபம், நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். 3/12/2024 அப்புறம் அவர் 12ஆம் இடம் வரார். அந்த பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கிறதால பெரிய பாதகங்கள் நடக்காது. இருந்தாலும் பெருமை புகழுக்காக ரொம்ப ஓடணும், உழைக்கணும். இல்லாட்டி சரியாக தூக்கம் வராது, சிக்கலாகும், சுகக்கேடு வர்றது, இப்படிலாம் வரும். கவனம் தேவை. உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு, கும்ப லக்னம் அண்டு கும்ப ராசிக்கு 2/11 தன லாபத்திற்குரிய அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அது கோச்சார ரீதியாக சுமாரான பலன்களை கொடுக்கும். அவனும் வக்ரம் பெற்று போயிருக்கான். அதனால் நீங்கள் பெரிய அளவுக்கு பிரட்டில்லாம் உருட்டில்லான்னு செய்கிறதோ, பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு, தொழில் வேலை ரீதியாக புதிய தொழில் தொடங்குவது, புதிய இதெல்லாம் தேவையில்லை. அமைதியாக இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா அவன் வக்ரம் பெற்று போய் வேற இருக்கான். பெரிய அளவுக்கு தன லாபம் பெறணும்னு உங்கள் வித்தை திறமையை காட்டி பிரட்டில்லாம் உருட்டில்லான்னு செய்கிறப்ப சுமாராக இருக்கும். உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதியான சந்திரனும் 20/11/2024 அன்று 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றம் குறையை பார்க்குற மாதிரியும், இல்லாட்டி உங்களோட புத்தியே பகை, விரோதம், கடன், நோய் அதை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணுவீங்க. என்ன சார் புத்தியை வச்சுட்டு சார் எப்படி வரவழைக்க முடியாமா? ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப இது பண்ணிருந்தீங்கன்னா உடல் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். 2/8 இருக்கிற ராகு கேதுவை பற்றி சொல்லிட்டேன். அதனால தான் வாய் மூடின்னு அந்த அறிவுறுத்தலில் போட்டிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் பண்ணுற இதுக்கு ஜென்ம சனியில் நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களுடைய பார்ட்னருக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அவங்க முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி ஆகிடும். உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு 10ல் 7 அண்ட் 5 இணைந்திருப்பது சூப்பருங்க. நல்ல ஒரு பார்ட்னர் அமைவது, அவங்க மூலமாக தொழில், அந்தஸ்து, மரியாதை உயர்வதுன்னு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவங்க உங்களை விட மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க. 5-8 அது சேர்றப்ப அந்த நிபுணத்துவம், சூரியன் புதன் சேர்றப்ப அந்த நிபுணத்துவமும் உங்கள் வேலை தொழில் ரீதியாக வெளிப்படும். அதன் மூலம் நீடித்த நல்ல பங்குதாரர்கள் அமைவது, நல்ல சிறந்த பங்குகள் கிடைப்பது, அப்படிலாம் வரும். அதனால் கண்டிப்பாக வாயை மூடிக்கணும், நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் சுக்கிரனும் சூப்பராக நல்லது பண்ணுவார். அந்த நிபுணத்துவமும் வெளிப்படும். உங்கள் பேச்சால் முறிவு பிரிவு வராமல் தப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு 3-10 அந்த செவ்வாய் முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமத்துக்கு உரியவன் அண்டு தொழில் வேலை வாய்ப்புக்கு உரியவன். அவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஏன்னா பாவிகள் 3-6-11 இருந்தால் நல்லது. ஆனால் அவன் நீச்ச கதியில் இருக்கான். அதனால் பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க, மெடிடேட் பண்ணிக்கங்க.
சூழலுக்கு ஏற்றபடி பெரிய மனிதர்கள் ஆதரவோட, ஏன்னா பெரிய மனிதர்கள் பார்ட்னராக வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கார். 5 குடைவனோட சேர்றப்ப உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறவங்க, லவ் பண்ணுறவங்க அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க. வாயை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. முறிவு பிரிவு வராதபடியும் உடம்பு கெடாதபடியும். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கார். உன் புத்தியை வச்சு உடம்பையும் கெடுத்துக்கிற மாதிரி இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். அதுக்கு அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் கண்டிப்பாக பண்ணணும் விடாமல். மற்றவர்கள் ஏதோ ஒரு குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அதை செய்யணும். அவங்க என்ன ப்ரொசீஜரோ அந்த டைம், அந்த அந்த கிரியா எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். செயல்களை செஞ்சுக்கணும். அந்த ஆன்ம சாதனையை செஞ்சுக்கணும். முழுமையாக முடிச்சுட்டு இன் அடிஷன் டு தட் ஒரு 10 மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கணும். உங்கள் உடம்பை கவனிக்கிறது, மூச்சை கவனிக்கிறதுங்கிறப்ப மிராக்கில் பார்ப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கார். 12ல் இருக்கிறப்ப அப்படி ஒரு திருப்தி, சந்தோஷம், ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.